அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வரலாறுல நம்ம 2வது வகுப்பாக வரலாறு என்றால் என்ன அப்படின்ற பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வரலாறுனா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறது தான் அந்த பாடத்தோடைய நோக்கமே. வரலாறுனா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம், வரலாறு நம்ம ஏன் படிக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். வரலாற்றை நமக்கு வெளிக்கொணர்ந்த மிக முக்கியமான வரலாற்று அறிஞர்கள் என்ன, அவங்க என்னென்ன பங்களிப்புகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தி வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வரலாறுனா என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் முறையாக கால வரிசைப்படுத்துறது தான் வரலாறு. அப்போ இந்த வரலாறுன்ற சொல்லி ஹிஸ்டோரியான்ற கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது தான். அதுக்கு பொருள் என்னன்னா விசாரித்தல் மூலம் கற்றல். அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்றத நம்ம எவிடன்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த விஷயத்துடைய பொருள். அப்போ இந்த வரலாறை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு இனம், எந்த ஒரு மனித இனம், எந்த ஒரு மனித குலமாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த அளவுக்கு பண்பட்டவங்க, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய வீரம் நிறைந்த செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த முக்கியமான திருப்பு முனைகள் வரலாறு, அதாவது கடந்த கால நிகழ்வுகள் வந்து மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோணத்துல நம்மளுடைய இந்தியா மிகவும் பண்பட்ட தேசம். அந்த வகையில இந்திய வரலாறு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் குறிப்பா நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய தமிழகம் மிகவும் பண்பட்ட ஒரு நாகரிகத்தை கொண்டது. காலத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் ரொம்ப பண்பட்ட ஒரு நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வரலாறு அப்படின்றத முழுசா பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம டைம் டிராவல் பண்ணி பார்க்க போறோம். இந்த உலகம் அப்படின்றது தோன்றுகிறது, தோன்றிய இந்த உலகத்துல மனித இனம் அப்படின்றது தோன்றுது இல்லையா? அப்ப மனித இனம் எப்படி வந்து பரிணாமிக்கிறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க, அப்போ பயன்படுத்திய விஷயங்களை வச்சு நம்ம வரலாறு வந்து டெஃபினிஷன் பண்றோம் அப்படின்னா அது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்போ வரலாற்று காலம்னா என்ன அப்படின்னா, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அது கல்வெட்டா இருக்கலாம், செப்பு பட்டயமா இருக்கலாம், நாணயங்களாக இருக்கலாம், அந்த நாணயத்துல ஏதாவது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கலாம், அப்ப இலக்கிய சான்றுகளாக இருக்கலாம். சரிங்களா? புலவர்கள், கவிஞர்கள் அவங்களுடைய இலக்கிய படைப்புல அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அப்போ அந்த மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அப்போ அந்த வாழ்வியல் கூறுகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்றது தான் எழுத்துப்பூர்வமான சான்றுகள். அப்போ எழுத்துப்பூர்வமான சான்றுகள் நமக்கு இருக்குன்னா அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்றதை நம்மளால கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இதுதான் வரலாற்று காலம்னு சொல்கிறோம். இந்த விஷயங்களை மட்டும்தான் நமக்கு இந்த பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. வரலாறு என்றால் என்ன அப்படின்ற இந்த பாடத்தில் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன முக்கியமான தகவல்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்த பாடம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், வரலாறுனா என்ன அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வருடங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய போர்கள்லாம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த வருடங்களில் கிமு இப்போ பார்த்தீங்கன்னா கிமு 3300, கிமு 3300 சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்றது பொருள். இப்போ பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி இதை மாத்திட்டாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கிமு, இந்த பொது ஆண்டுக்கு முன்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, நம்ம காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, 2500 அப்புறம் 2000, 1500, 1000, 500 அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே கிபி. இப்போ இதெல்லாம் கிபி 500, கிபி 1000, கிபி 1500. அப்போ அந்த கிபி அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம். இப்போ கிறிஸ்து பிறந்ததற்கு இது கிறிஸ்துவோடைய பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவோடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம காலத்தை வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக பொது ஆண்டுக்கு முன்பு பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த தகவலை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பொது ஆண்டுக்கு முன்புன்னு சொல்லும்போதெல்லாம் வருடங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ பொது ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது வருடங்கள் ஏறிக்கிட்டே போகும் இல்லையா? இப்போ நம்ம 2025 2026 வந்திருக்கோம் இல்லையா? இந்த புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம வரலாறுல எல்லாமே நம்ம ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ பாருங்க, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை. அப்போ அந்த கால வரிசைன்னு சொன்னாலே டைம் லைன் தான் இல்லையா? டைம் லைன் தான் கால வரிசை அப்படின்னு சொல்லும்போதே டைம் லைன் தான். இப்போ வரலாறுனாலே கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வரலாறுன்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுல இருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருளே விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்ற தகவல். இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு இந்த ஆர்கியாலஜி எவிடன்ஸ், அதுல முக்கியமா நாணயங்களும் கல்வெட்டுகளும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த நாணயங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் நாணயவியல், கல்வெட்டை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு கல்வெட்டியல் அப்படின்றது பெயர். இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அப்போ வரலாறு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயன்படுத்திய பொருட்கள் பாருங்க, பானைகள், பொம்மை, கருவிகள், அணிகலன்கள்,
சரிங்களா? இந்த மாதிரியாக அவங்களுடைய பொருட்களை வச்சு தான் நம்மளால அந்த காலத்தை சொல்ல முடியும் அப்படின்னா அது வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்படி இல்லை, அவங்களுடைய கட்டிடக்கலைகளில் கல்வெட்டுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு, செப்பு பட்டயங்கள் இருக்கு, சரிங்களா, செப்பேடுகள் இருக்கு, இல்லை நாணயங்களில் வந்து ஏதாவது எவிடன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்குன்னா அது வரலாற்று காலம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் தொல்பொருள் ஆதாரங்கள். சரிங்களா? இன்னமும் நம்ம இந்த வரலாற்றுக்கு முந்தைய இந்தியாவில் மனிதர்கள் தோன்றிய அந்த காலகட்டத்தில் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க வாழ்ந்த குகைகளில் பாறை ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த ஓவியங்கள்ன்றது பெரும்பாலும் வேட்டையாடக்கூடியதாக இருந்தது. வேட்டையாடுறது எப்படி அப்படின்றத அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்ததாக இது வந்து தெரிய வருது. அப்போ அந்த பாறை ஓவியங்களில் பெரும்பாலும் விலங்குகளுடைய உருவங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்ததாக வலிமை மிக்க பேரரசர் அசோகர். அப்போ நம்மளுடைய இந்திய தேசத்துடைய வரலாறு வெடி கொணர்ந்ததுல ஐரோப்பியர்கள், அதுலேயும் குறிப்பாக ஆங்கிலேயர்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப இன்றியமையாததாக இருந்தது. நம்மளுடைய இந்திய தேசத்துடைய வரலாறு ரொம்ப பண்பட்டது, ரொம்ப பழமையானது, இவ்வளவு வலிமையான அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த அசோகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் பிரமிப்பாக பார்த்தாங்க நம்ம இந்தியாவை. அப்போ அவ்வளவு பேரும் புகழும் மிக்க அரசராக இந்த பேரரசர் அசோகர் இருந்திருக்காரு. இவரை எல்லா கல்வெட்டுகளையும் தேவனாம்பிரியர், அதாவது கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அரசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் போர் தொடுப்பதையே துறந்த ஒரு அரசன். சரிங்களா? வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். கலிங்க படையெடுப்பில் வெற்றி பெறாரு. அந்த உயிர் பலியையும் அந்த சேதத்தையும் பார்த்து மனமருந்தி பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. போர் தொடுப்பதையே கைவிடுறாரு. அதே போல விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைத்த முதல் அரசர் அசோகர். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வலிமையான அரசர். இவருடைய பெருமையை இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய தேசிய சின்னம் சாரநாத்து தூண் அசோகருடைய கல் தூண்லேருந்து எடுக்கப்பட்டது தான். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய ஆரக்கால் சக்கரம், வட்டமாக இருக்கும் இல்லையா நம்ம தேசிய கொடியில் நடுவில், அதில் இருக்கக்கூடிய 24 ஆரக்கால் சக்கரம் அப்படின்றது, இது எல்லாமே நம்மளுடைய அசோகருடைய இதிலிருந்து எடுத்தது தான். அப்போ அசோகரை பற்றி வரலாற்று செய்திகளை எல்லாம் தொகுத்தவர் யாருன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்ற வரலாற்றாளர். இப்போ தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் அப்படின்ற புத்தகத்தில் வரலாறு நம்மளுடைய அசோகரை பற்றின வரலாறு எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அசோகர் குறித்த வரலாற்று செய்திகளை தொகுத்தவர் யாருன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் தான். அப்போ இந்த பாடம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிருக்கும். வரலாறுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அந்த பாடத்துடைய நோக்கம். வரலாறு அப்படின்னு சொல்லும்போது கடந்த கால நிகழ்வுகளை வந்து நம்ம வரிசைப்படுத்துகிறோம். இந்த வரலாறுன்ற சொல்லே கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டது தான். இதனுடைய பொருள் விசாரித்தல் மூலம் கற்றல் அப்படின்றது தான். வரலாறு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாணயங்களும் கல்வெட்டுகளும் நமக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. இதனை பற்றிய படிப்பு நாணயவியல் மற்றும் கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த வரலாறுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய இந்தியாவில் மனிதர்கள் குகைகளில் வாழ்கிறாங்க. அவங்க வாழ்ந்த அந்த குகைகளில் பாறை ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுடைய உருவங்கள் தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக அசோகரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சார்லஸ் ஆலன் அப்படின்ற வரலாற்றாளர் அவர் குறித்த வரலாற்று செய்திகளை எல்லாத்தையும் தொகுத்திருக்கார். இன்னும் நம்ம உயர் வகுப்புகளில் ஜேம்ஸ் பிரின்ஸை பற்றி பார்ப்போம். அவர் தான் வரலாறு நம்ம பார்க்கும்பொழுது அசோகருடைய கல்வெட்டுக்கெல்லாம் பொருள் கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எனிவே நம்மளுடைய இந்திய வரலாறுல ரொம்ப முக்கியமான அரசர், அதுலேயும் நிறைய அரசர்கள் நம்ம பார்த்தாலும் முதல் அரசராக பார்க்குறது அசோகர். இவரை பார்த்ததுக்கப்புறம், இவரோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் பிரமிப்பாக நம்ம இந்திய தேசத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு பழமையான தேசமா இந்தியா அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன். நன்றி.